வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2025-26க்கான Q2 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது சூசலான் எனர்ஜி. சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி 2025-26க்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க மிட்ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க. ஹை ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த், மிட் வேல்யூஷன், டெக்னிக்கலாக மூமெண்டம் நியூட்ரலில் இருக்குது. அனாலிசிஸ் டு ப்ரைஸ் டார்கெட்டாக 74ன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 52 அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கும் சரி 1 இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி அண்டர் வேல்யூ சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க, ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி 0.05 அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் 0 கிட்டக்க ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ இது ஒரு இவங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு தான். பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுக்கு டர்ன் ஆகிருக்கு. அதனால எப்போ இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸஸ் கம்மியாக இருக்கோ, சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ பிளாக் ஆகுதோ இல்லை ஸ்டாக்னேட் ஆகுதோ அப்போ நமக்கு பெரிய லெவலில் கரெக்ஷன் வர்றதுக்கோ அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். 1 இயர் பீட்டா ஸ்கோர் 1.48ங்கிறதுனால ஹை வாலட்டிலிட்டிங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம். ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டோடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 70% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி குவார்ட்டர்லின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட போன எஸ்டிமேஷன்லேருந்து ஒரு 30%, ஆமாம், 30% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி குவார்ட்டர்லிக்கு ரெவென்யூ கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்த்தோம் அப்படின்னா 19.9% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்களுடைய குவார்ட்டர்லி பெர்ஃபார்மன்சஸ்ன்னு பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பேரிசனுங்கிறது செப்டம்பர் 2025 செப்டம்பர் 2024 கம்பேர் பண்ணும்போது குவார்ட்டர்லி ரெவென்யூ 83.7% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்ட்டர்லி நெட் ப்ராஃபிட் 539% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. Q2Qன்னு வரும்போது கிட்டத்தட்ட 700 crores இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நார்மலாக செப்டம்பர் மாதத்துக்குலாம் மழை ஜாஸ்தியாக இருக்கும், காற்று எப்படி கம்மியாக இருக்குமான்னு தெரியல. ஒருவேளை டிசம்பருக்கு பிறகு கம்மியாகுதாங்கிறத நம்ம பேட்டர்ன் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். இவங்களுடைய Q2Q நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 900 crores இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த 900 crores கிட்டத்தட்ட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டே 720 கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 500 rupees இவங்களுக்கு எங்கேயோ வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அது எங்கே வந்திருக்குங்கிறது நம்ம இங்கே கண்டுபிடிக்க முடியல. இப்போ நான் தேடினா சரியாக இருக்காது, நம்ம பின்னாடி கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இபிஎஸ் 0.9 அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ இது மார்ச் மாதத்துக்கும் அதே மாதிரி வந்திருக்கு. ஒருவேளை இவங்களுக்கு டேக்ஸ் ஏதாவது ரீஃபண்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணோம். பட் நமக்கு இந்த இடத்துல இப்போதைக்கு இந்த டேட்டா இல்லை. ஸோ அதனால நமக்கு இப்போ இது அப்படியே 0.9 அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவலும் 2.3 அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். சரி, இப்போ செப்டம்பர் மாதமாவது இல்லாட்டி ஜூன் மாதத்துக்கு டிசம்பர் குவார்ட்டருக்காவது இவங்க குறையிறானா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அந்த மாதிரிக்கான சிக்னிஃபிகன்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா 0.2 அப்படியே ஸ்டாக்னேட் ஆயிருக்கு. 2024 செப்டம்பருக்கும் டிசம்பருக்கும் 0.2 0.3 அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் தான் இருக்குது. 2023 செப்டம்பர்லேயும் அதே மாதிரி இன்க்ரீஸ் தான் இருக்குது. 2022 செப்டம்பர்லேயும் அதே மாதிரி இன்க்ரீஸ் தான் இருக்குது. ஸோ இப்போ குறையிறான் அப்படின்னு சொல்லிட்டு எந்த சிக்னிஃபிகன்ஸும் நமக்கு இல்லை. அதுக்கு அடுத்தது மார்ச் மாதத்துக்கு டிசம்பர் டு மார்ச் குறையிறானா, அப்பவும் குறையில, கூட தான் செஞ்சுருக்கிறான் 2025. அதே மாதிரி 2024 ஸ்டாக்னேட் ஆகிருந்துருக்கிறான். 2023 2 and 3 பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க அப்போ 0.1 கூடி இருக்கிறான். ஸோ இப்போ இது ஒரு நார்மலாக தான் போயிட்டு இருக்கே தவிர்த்து ஒரு சீசன் இம்பேக்ட் அப்படிங்கிற மாதிரி பெரிய லெவலில் இதில் தாக்கம் இருக்கிற மாதிரி நம்ம கண்ணுக்கு படலை. இப்போ இவங்களுடைய சம்மரி பார்த்துருவோம், இவங்களுடைய அனாலிசிஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். இதுக்கு இடையில நம்ம இவங்களுடைய சம்மரி பார்த்துருவோம். அதை நம்ம ஃபர்ஸ்டே பார்க்கலாம், மறந்துடுச்சு. இப்போ இவங்க என்ன இந்தியாவோட ஓவரால் இது பவர் பார்த்தோம்னா இன்ஸ்டலேஷன் கெப்பாசிட்டி 500 GW வந்திருக்கு. அதில் 50% ரெனியூபிள் எனர்ஜி அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம்.
அதான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. கம்பெனியோட ஆப்பரேஷன் பார்த்தோம்னா, 30 வருஷத்துல இதுவரைக்கும் இந்த பெர்ஃபார்மன்ஸஸ் இவங்க பண்ணதே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. கிளைம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ, இப்ப அவங்க அவ்வளோ தூரத்துக்கு 30 இயர்ஸ் ஹிஸ்டரியில இதான் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னா 565 மெகாவாட்ஸ் வந்து அவங்க டெலிவரி மாத்திரமே குடுத்துருக்கிறாங்க கம்பெனியோட இதுலேருந்து. சரி இவங்களுடைய ஆர்டர் புக் எவ்வளோ இருக்குன்னா, 6 ஜிகாவாட்ஸுக்கு ஆர்டர் புக்கு கிராஸ் ஆயிருக்கு. 6 ஜிகாவாட்ஸோட இதுக்கு வந்து கிட்டத்தட்ட இவங்களோடது ஆர்டர் புக் கிராஸ் ஆயிருக்கு. சப்சிக்வென்ட்டா இன்னும் 2 ஜிகாவாட்ஸ் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்க்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து பவர் சப்ளை பண்றது மாத்திரம் பவர் சப்ளை பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இபிசி இன்ஜினியரிங் ப்ராசஸிங் அண்ட் அந்த இது வந்து அவங்க பண்றாங்க. அவங்க தான் விண்ட் மில் எரெக்ஷன் பண்ணி, ஃபிட் பண்ணி குடுக்குறாங்க. சூசலானுடைய தான் டர்பனே இருக்கும். ஸோ, இப்போ சூசலான் எல்லாத்துலயுமே அவங்களுக்கு மல்டி பர்ப்பஸ்ல ஃபேசெட்ல இருந்து இவங்களுக்கு ரெவென்யூ வருதுங்கிறத பார்க்குறோம். ஸ்ட்ராட்டஜிக் லேண்ட் டெவலப்மெண்ட் வந்து அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவுக்கு எக்ஸ்பான்ஷனுக்குனாக்க 23 ஜெகாவாட்ஸுக்கு அவங்க வந்து இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. லேண்ட் அக்விசிஷன் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியுது. ஸோ, இப்போ இவங்க வந்து நல்ல குரோத்தில் இருக்கிறாங்க. நம்ம ஃபர்ஸ்ட்லாம் முன்னாடிலாம் சூஸ்லான் பார்க்கும்போது கொஞ்சம் கடன் ஜாஸ்தியாக இருக்கேன்னு பயந்துட்டு இருந்தேன். இப்போ சூஸ்லானில் வேல்யூ வந்திருக்கு அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை. இப்போ இவங்களுடைய எம்எஃப்பும் சரி, எம்எஃப் வந்து 0.33% டிக்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸில் 0.35% டிக்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. எஃப்ஐஎஸ் 0.32% டிக்ரீஸ் பண்ணி இங்கே நம்ம கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ 4.5ன்னு வருது. இப்போ இந்த புக் வேல்யூவோட ட்ரெண்டே நம்ம வந்து பார்ப்போமே. புக் வேல்யூவோட ட்ரெண்ட் போன குவார்டர் வரைக்கும் 3.3 இருந்தது. எந்த இதுலேருந்து கிட்டத்தட்ட செப்டம்பர் 2024 இருந்து ஜூன் 2025 வரைக்கும் 3.3 இருந்தது. இந்த குவார்ட்டருக்கு 4.5ன்னு புக் வேல்யூவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு முன்னாடி 2.9 இருந்தது. அதுக்கு முன்னாடி ஃப்ராக்ஷனில் இருந்துச்சு. ஸோ, இப்போ இவன் வந்து புக் வேல்யூவோட ட்ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ, புக் வேல்யூ வந்து அட்ஜஸ்ட் ஆயிருக்கு. இப்போ நமக்கு வந்து 11 கிட்டக்க இருக்கு பிபி. அதெல்லாம் அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இது இன்னும் கொஞ்சம் ஒரு ரேப்பிட்டாக அப்சைட் மூவ்மெண்ட்டு உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸஸ்க்கு ஏற்ற மாதிரி நல்லா இருந்துச்சுன்னா கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம். ஸோ, இப்போ இந்த இடத்துல இவங்களுடைய புக் வேல்யூ 4.5, ஃபேர் ப்ரைஸ் 15.26 இருக்கு. கரண்ட் ப்ரைஸ் 52.32. ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ 3.43 இருக்கு. இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் தான். அதுலேயும் நமக்கு வந்து செகண்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸையும் கடந்திருக்கிறான் அப்படிங்கிறதும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷனாக இருக்கிறாங்கிறதையும் நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கிறோம். சப்போஸ் இவன் வந்து இந்த நிலையிலிருந்து 2.5 வரைக்கும் அவன் கரெக்ஷன் எடுத்தான் அப்படின்னு சொன்னால் அது நமக்கு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ பிரகாரம் 38 அப்படிங்கிற லெவலுக்கு கன்வெர்ட் ஆகுது. பாப்போம் இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸஸ் எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பெர்ஃபார்மன்ஸஸ் நல்லா இருக்கு, ஸ்கோப் நல்லா இருக்கு, எக்ஸ்பான்ஷன் நல்லா இருக்கு, அட்ஜஸ்ட் ஆகிட்டு இது மேலே போறானா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் குவார்ட்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் உங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். கரண்ட் இபிஎஸ் உடைய டிடிஎம் 2.3 இருக்கு. அது ஆவரேஜ் பண்ணும்போது 0.58ன்னு வருது. 0.58. இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ். நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது 0.3. ஸோ, இப்போ அதை கட்டிலும் இது வந்து கூட இருக்கிறதுனால ஒரு அப்சைட் மூமெண்ட், ஸ்ட்ராங் அப்சைட் மூமெண்ட் கொடுக்கலாம். ஆனால் அது சஸ்டெயின் ஆகுமா அப்படின்னு சொன்னாக்க குமுலேட்டிவ் ஆவரேஜ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ, அதனால் அது வந்து கொஞ்சம் சஸ்டெயின் ஆகுமா அப்படின்னு சொன்னால் ஒன்று அவங்க கொடுத்துட்டு அப்படியே ஸ்டாக்னேட் ஆகி நிற்கலாம். அதுக்கு அடுத்த குவார்ட்டருடைய ரிசல்ட்டை பார்த்துட்டு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம். இல்லாட்டி மிட் பாயிண்ட் வரைக்கும் கரெக்ஷன் ஆகிட்டு வரலாம். இதுதான் வந்து நம்ம பார்க்குறோம். நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இவங்களுடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது 21லேருந்து 30. இப்போ அதெல்லாம் கடந்து தான் போயிருக்கிறான். கிட்டத்தட்ட 1.5 மடங்குக்கு மேலேயே கடந்துட்டான். அதனால நம்ம எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்முலால கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸை நம்ம பார்க்குறோம். எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்முலால நம்ம வந்து என்ன மார்க் பண்ணியிருக்கோம்னா R1 R2 வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கிறோம். கீழே நான் வந்து இதுக்கு கீழே நான் மார்க் பண்ணலை, பண்ணால் நல்லது தான். இது கீழேன்னா 42 to 44 அது பண்ணாமல் விட்டுருக்குறேன். இதுக்கு கீழே 42 to 44. இது நம்ம வந்து பிபியோட டாப்ல இருந்து R2 வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கிறோம். பிபியோட டாப் 42லேருந்து 44, R1 63லேருந்து 66, R1 R2ஓட மிட் பாயிண்ட் 89லேருந்து 94, R2 123லேருந்து 128.
இப்ப நம்ம வந்து இவன் போன குவார்ட்டருடைய ஹைட்ட மேல பிரேக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தோம். ஆனா, அவங்க பிரேக் பண்ணல. அவங்களுடைய மிட் பாயிண்ட் லெவல் வரைக்குமோ, இல்ல நெக் லைன் வரைக்குமோ போயிட்டு கீழ கரெக்ஷன் எடுத்துட்டு இருக்கிறான். மைட் பி இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன்ங்கிறதுனால அது வந்து அ நம்ம வந்திருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பட் நான் அதுக்கான நம்ம மேத்தமேட்டிக்கலா அதுக்கு கீழ கரெக்ஷனுக்கான சப்போர்ட்ட நமக்கு மேத்தமேட்டிக்கலா வரல. ஆனா அவங்க கரெக்ஷன் வந்திருக்கிறாங்க. பார்ப்போம் அடுத்த குவார்ட்டருக்கு எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ, இப்ப இந்த மாரியான சூழல் இருக்கு. இப்ப இத ஒரு லாங் டெர்ம் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணும்போது, ஃபிபனாசி போடுவோமே. ஃபிபனாசி போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, இப்பவே 0.236 தான் இருக்கு. அத உடைச்சான்னா 0.382 0.382 உடைச்சான்னா 0.5க்கு வந்து கண்டிப்பா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ, இப்ப அந்த மாரியானது வருது அப்படின்னு சொன்னா 0.382 வந்து புள்ளி 38.2 ₹162 வருது. இவன் இப்படியே ஏறி 618 வரைக்கும் வந்தா கூட ₹260 வருது. ஸோ, இப்ப இவன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறான்? ட்ரேடர்ஸ் இவங்கள எப்படி எடுத்துட்டு போறாங்கங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தகவல் பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறோம். தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா, சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மள